அடுத்தது சரியாக தவறா என கூறுக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண்ணாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எண்கோட்டை வந்து வரைஞ்சி பார்ப்போம். எண்கோட்டை வரைஞ்சோம் அப்படின்னா இதை 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 1 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -1 -2 -3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். விகிதமுறு என்னன்னு சொன்னாங்காட்டி நம்ம வந்து ஒரு -3/10 -2/10 -1/10 அப்படின்னு எழுதிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 விட -1 வந்து சின்ன நம்பர், -1 விட வந்து -2 சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 விட மிகச்சிறிய எண்கள் வந்து இருக்குது. 0 விட மிகச்சிறிய விகிதமுறு எண்கள் வந்து இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 தான் மிகச்சிறிய விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான கூற்று. இது தவறு. -4/5 ஆனது -3/4 இடதுபுறம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பகுதி வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அதாவது வந்து விகிதமுறு எண்களை பொறுத்தளவுக்கு பகுதி வேறு வேறு மாதிரி இருந்தால் நமக்கு அதை கம்பேரே பண்ண முடியாது. ஸோ பகுதியை வந்து நம்ம சமப்படுத்துவோம். அதுக்காக மீசிமா கண்டுபிடிப்போம். 5 4 மீசிமா வந்து பார்த்தீங்கன்னா 5 20 அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ வந்து -4/5 பகுதி 20 வர மாதிரி எழுதுகிறேன். மீசிமா வந்து 20. அதனால் என்ன பண்ணுறேன்னா மேலேயும் வந்து 4ஆல் பெருக்கிறேன், கீழே வந்து 4ஆல் பெருக்கிறேன். அப்போ -16 5 20. இந்த -3/4 எப்படி எழுதுறேன் அப்படின்னா மேலே 5ஆல் பெருக்கிறேன், கீழே 5ஆல் பெருக்கிறேன். ஸோ -15 4 20. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -16/20 கிடச்சிருக்கு, -15/20 கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகுதிகள் வந்து சமமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம விகிதமுறு எண்களை வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு எண் கோடு வரைகிறேன். இந்த இடத்த 0ன்னு எடுத்துக்குவோம், இந்த இடத்துல 1 இருக்குன்னு எடுத்துக்குவோம். இதை வந்து -1/20ன்னு எழுதிக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா -2/20ன்னு எழுதிக்குவோம். இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்டது என்னென்னா -15/20. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல -15/20 வந்துடும். அடுத்ததில் பார்த்திங்கன்னா -16/20 வந்து வந்துடும். இப்போது இதோட ஒரிஜினல் இது எழுதிடுவோம். அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுவோம். -16/20 -4/5 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல -4/5 எழுதிடுவோம். -15/20க்கு பதிலாக -3/4 எழுதிடுவோம். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா -4/5 ஆனது -3/4 இடதுபுறம் உள்ளது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். -4/5ங்கிறது -3/4 இடது பக்கமாக தான் இருக்குது. இது சரியான கூற்று. அப்போ விடை வந்து சரி. இது சரியான கூற்று. -19/5 ஆனது 15/-4 விட பெரியது. இது வந்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விகிதமுறை எண்களை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பகுதிகள் வந்து சமமாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். இப்போ 5க்கும் 4க்கும் நம்ம மீசிமா எடுப்போம், மைனஸ் சிம்பிளை விட்டுருவோம். 5 4 மீசிமா வந்து 20. இப்போ -19/5 வந்து எப்படி எழுதலான்னா பெருக்கல் மேலேயும் 4ஆல் பெருக்குவோம், கீழேயும் 4ஆல் பெருக்குவோம். 20 4 80, 19 4 அப்போ 76, -76 5 20ன்னு எழுதிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15/-4 எப்படி எழுதலான்னா மேலேயும் 5ஆல் பெருக்குவோம், கீழே 5ஆல் பெருக்குவோம். 5 7 மைனஸ் சிம்பிள் இங்கேயே போட்டுருவோம். 15 75 5 20. இப்போ ரெண்டு எடுத்து எழுதுவோம். -76/20 -75/20. இப்போ பகுதிகள் வந்து சமாயிருச்சு. இப்போ வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். மைனஸை பொறுத்தளவுக்கு எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிள்லாம் வெளியே எழுதிடுவோம். -76/20ங்கிறது தான் சின்ன நம்பர். இப்போ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க,
இப்போ -76/20க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா -19/5 எழுதிக்கலாம். அதே லெசன் சிம்பிள் போட்டுடலாம். இப்போ -75/20க்கு பதிலாக 15/-4ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொடுத்துருக்கிற கூற்றுக்கு சரியானு பார்ப்போம். -15/4ங்கிறத பெரிய நம்பர். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா -19/5 தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான கூற்று. இரு விகிதமுறு எண்களின் சராசரி அவற்றுக்கிடையே அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சராசரினா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். 2 நம்பரோட சராசரி என்ன அப்படின்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், அப்படி கிடைக்கிறது தான் சராசரி. இதே 3 நம்பரோட சராசரி என்ன அப்படின்னா அந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்து கிடைக்கிறது தான் 3 நம்பரோட சராசரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 விகிதமுறு எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சராசரி வந்து அவற்றுக்கு இடையே அமையும் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 2 விகிதமுறு எண்களோட சராசரி வந்து அந்த 2 எண்களுக்கு இடையே அமையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 40/10ங்கிற ஒரு விகிதமுறை எண் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 60/10 அப்படிங்கிற விகிதமுறை எண் எடுத்துக்கிறேன். இதனோட சராசரி வந்து கண்டுபிடிப்போம். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுக்கு பொதுவாக 2ஆல் வகுக்கிறதுக்கு பொதுவாக 1/2ன்னு எழுதிக்கிறேன். இந்த 2ஐயும் கூட்டிக்கலாம், 2 விதிமுறை எண்களையும் கூட்டிக்கலாம். 40/10 ப்ளஸ் 60/10. இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். 40 60 கூட்டினா 100, பகுதி சமாறு காட்டி கூட்டிக்கலாம். 100/10. இப்போ பார்த்தீங்கன்னா 100 2 அடித்தோம்னா 2 10. அப்போ 5ங்கிறது கிடைக்குது. 5 வந்து இப்போ இதோட சராசரி வந்து 5ன்னு கிடைக்குது. 5 வந்து நம்ம விகிதமுறை எண்ணா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா 5/1ன்னு எழுதிட்டு மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கலாம், கீழேயும் 10ஆல் பெருக்கலாம். அப்போ 50/10. அப்போ 40/10 60/10 சராசரி பார்த்தீங்கன்னா 50/10 நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம எண் கோட்டில் எழுதி பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1/10ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2/10 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தேவையானது 40/10 மறுபடியும் போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 50/10 வரும். அடுத்து போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 60/10 வரும். அப்போ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 40/10ங்கிற விகிதமுறை எண்ணையும் 60/10ங்கிற விகிதமுறை எண்ணுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தான் 50/10ங்கிற சராசரி வந்து அமையுது. அதனால் இந்த கூற்று வந்து சரி. இந்த 2 விகிதமுறை எண்களுக்கு இடையில தான் சராசரி அமையுது. அதனால் இந்த கூற்று வந்து சரி. பத்து மற்றும் 11க்கு இடையே எண்ணிலடங்கா விகிதமுறை எண்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பருக்கு இடையே எத்தனை விகிதமுறை எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது கணக்கே இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எண் கோட்லேயே பார்ப்போம். இது வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே -1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12. இப்போது இந்த 10 11 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை விகிதமுறை எண்கள் இருக்கும் நம்மளால் அது சொல்லவே முடியாது. ஏன்னா 10க்கு அடுத்து 10.1ன்னு எழுதலாம், 10.01ன்னு எழுதலாம், 10.5ன்னு எழுதலாம், 10.8ன்னு எழுதலாம். நான் தசம்படியில் எழுதியிருக்கேன், இது விகிதமுறை எண்கள் வடிவமாக எழுதிக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா 10.008ன்னு வேணாலும் எழுதலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காமல் நம்பர் போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த கூற்று வந்து சரி. எந்த 2 விகிதமுறை எண்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா எண்ணிலடங்கா விகிதமுறை எண்கள் வந்து இருக்கும். இந்த கூற்று வந்து சரியான கூற்று.